ஒரு ஊர்ல ரகுராம் கௌசல்யான்ற தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ராகேஷ் ராஜேஷ்னு ரெண்டு மகன்களும் காவியான ஒரு பொண்ணும் இருந்தாங்க. ராஜேஷோட மனைவி கீர்த்திக்கு மாடர்னா இருக்கிறது பிடிக்கும். மாடர்ன் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அவ எப்பயும் மாடர்னா தான் யோசிப்பா. ஆனா ராகேஷோட மனைவி குசுமாக்கு கிராமத்து உணவுகள், கிராமத்துல இருக்க மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். ஒரு நாளைக்கு அவங்க வீட்ல எல்லாரும் சோஃபால ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சரோஜா அக்கா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சரோஜா ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு. கௌசல்யா அம்மா அப்போ, "என்னங்க, நம்ம ரெண்டு மருமகளும் நல்லா சமைக்கிறாங்க விதவிதமா. ஒருத்தி கிராமத்து உணவகம்னா இன்னொருத்தி மாடர்னா சமைக்கிறா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருக்கிறது நல்லா இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது வியாபாரம் ஒண்ணு ஓபன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க." நல்ல யோசனை தான் கௌசல்யா இது. ரெண்டு மருமகளுங்களுக்கும் என்ன வேணும், என்ன மாதிரி வியாபாரம் பண்ண போறாங்க, என்ன மாதிரி எல்லாம் சமையல் வியாபாரம் பண்ணா எப்படி எல்லாம் ஹிட் ஆகுன்றத நல்லா பிளான் பண்ணி என்கிட்ட சொல்லு. என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்ய போறேன். என்னன்னு சொல்லுங்க. ஏன்பா, பெரிய அண்ணி மாடர்ன் சமையல்ல கலக்கு கலக்குன்னு கலக்குவாங்க. சின்ன அண்ணிக்கு கிராமத்து உணவகங்கள் சமைக்கிறதுல ரொம்ப ரொம்ப இஷ்டம். இப்படி ரெண்டு பேரும் விதவிதமா சமைச்சா நல்ல ஒரு வியாபாரத்தை உண்டாக்கலான்றது என்னோட ஆலோசனை. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் கீர்த்தி இங்க சமைக்கிற வாசனைக்கு நானே அடிமையாகியிருக்கேன். ஏன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாருமே கீர்த்தியோட சமையலுக்கு தான் அடிமை. அவளுக்கு இருக்க திறமைக்கு ஒரு மாடர்னான ஹை கிளாஸ் இடத்துல போட்டோன்னா கண்டிப்பா இது நல்ல வியாபாரமா அவ பெருசா கொண்டு போவா. என் மனைவி கீர்த்தி ரொம்ப மாடர்னா சமைப்பா. பீஸா, பர்கர், அதுக்கப்புறமா wrapன்னு என்னென்னவோ புதுசு புதுசா செய்வா. அவளோட திறமைக்கு ஒரு மாடர்ன் கெஃபே மாதிரி ஏதாவது ஓபன் பண்ணி கொடுத்தா சூப்பரா பெரிய ஆளாகி வருவா. அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் அவ சமையல் பிடிக்கும். என்னோட மனைவி குசுமா கிராமத்து உணவகத்துல ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குவா. அவ இந்த மாதிரி ராகி கொழுக்கட்டை, அப்புறம் சிறுதானிய உணவு வகைகள், நாட்டுக்கோழி குழம்பு, முட்டைகள் இதெல்லாம் பண்றதுல எக்ஸ்பர்ட். அவளுக்கு பெரிய அளவில் இல்லாம சின்னதா ஒரு மெஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே அதுல பெருசா கொண்டு போவா. மாமா, நான் ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு கஃபே ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இன்டீரியர் எல்லாம் பயங்கரமாக இருக்கணும். சேர்ஸ், டேபிள்ஸ் எல்லாம் பயங்கர லக்ஸரியாக இருக்கணும். சாப்பாடு மட்டும் ரிச்சாக இருக்கக்கூடாது, ஆம்பியன்ஸும் சூப்பராக ரிச்சாக இருக்கணும். ஆனால் நான் அவ்வளோலாம் ரொம்ப லக்ஸரியாலாம் எதிர்பார்க்க மாட்டேன். நமக்கு தெரிஞ்ச இடத்துல சின்ன இடம் இருந்தால் கூட போதும். அதை சுத்தமாக வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமான சமையல், பாரம்பரிய உணவுகள், நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறமா என்ன நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சூப்பராக சமைச்சு கொடுக்கணும். பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன அளவில் ஆரம்பித்து பெரிய ஆளாக வரலாம். வாட் குசுமா, இந்த காலத்தில் யார் வாழை இலையில சாப்பிட்றா? நீ சொல்கிற மாதிரி எல்லாம் சுத்தமாக சாப்பிட்றா சொல்லு. ஓ மை காட், இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. கீர்த்தியோட மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டை தான் எல்லாரும் வரவேற்க போகிறாங்க. கீர்த்தி, நீ தைரியமாக இறங்கு. உன்னோடது தான் வெற்றி பெற போகுது. நம்ம எல்லாமே ரிச்சாக யோசிக்கிறோம், ரிச்சாக தான் ஆகும். சரோஜா, அவங்கவுங்க ஆலோசனையில் அவங்கவுங்க வரணும்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு? வியாபாரத்தில் லாபத்தை மட்டும் கொண்டு போனால் போதும். நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் எந்த லாபமோ எந்த வியாபாரமோ நல்ல வியாபாரம்தான். அப்படியே ரகுராம் யோசிச்சு ரெண்டு மருமகளுங்களுக்கும் அவங்கவுங்க ஆசைப்பட்ட மாதிரி ஹோட்டல் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. கீர்த்திக்கு நல்ல ஹை கிளாஸ் ஆன இடத்துல ஒரு பயங்கரமான லக்ஸரியான ஒரு ஹோட்டலை ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதில் எல்லாம் மாடர்ன் ஐட்டம்ஸ் தான். ஆனால் குசுமாவை ஆசைப்பட்ட மாதிரியே ஊரில் இருக்க ஒரு சின்ன இடத்துல சின்னதாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு ஒரு சின்ன மெஸ்ஸை. குசுமா காய்கறிக்காக மார்க்கெட்டுக்கு போகாமல் அங்கே இருக்க விவசாயியோட வீட்டுக்கு போனா. வணக்கம் ரங்காச்சாரி ஐயா, நான் ஒரு சின்ன மெஸ்ஸும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தினமும் சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாமே நீங்கள் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். நான் மார்க்கெட்டுக்கு போகல, உங்ககிட்டே டைரெக்டாக வந்து வாங்கிக்கலான்னுட்டு கேட்க வந்திருக்கேன். நல்லா சமைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லதுமா. இந்த காலத்துல சின்னதா மெஸ் போட்டு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நல்ல வேலை மார்க்கெட்டுக்கு போகாம எங்களை மாதிரி ஏழை விவசாயிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீமா, ரொம்ப நன்றி. மறக்காம நானே உனக்கு எல்லாத்தையும் தினமும் கொண்டு வந்து சப்ளை பண்ணிடுறேம்மா. என்னென்ன வேணும்னுட்டு முன்னாடியே சொல்லிடு, அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடு பண்றேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக கொடுங்கண்ணே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டேன். நாளையிலேருந்தே கொண்டு வாங்க அப்படின்னு ரெண்டு மருமகளுங்களும் அவங்கவுங்க கடையை நடத்துறதுல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அடுத்த நாள் கீர்த்தி அவளோட மாடர்னான கெஃபேவை ஆரம்பிச்சா. அங்கே ரொம்ப ரிச்சான ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தா. இந்த பக்கத்தில் குசுமாவை மெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பிள்ளையார் படத்தை வச்சு எல்லா சாமிக்கிட்டையும் பூஜை பண்ணிட்டு இருந்தா. அடுத்த நாள் காவியா பெரிய அண்ணி கீர்த்தி கிட்ட வந்து, ஓ மை காட் அண்ணி, ரேட் எல்லாம் பயங்கரமா இருக்கு எங்க கடையில. ஒரு மாக்டெயில் 300 ரூபா, பாஸ்தா 500 ரூபாவா? என்ன நீ இதெல்லாம்? எஸ் காவ்யா, இது ஒரு லக்ஸரியான கெஃபே.
கண்டிப்பாக ரேட் எல்லாம் அதிகமாக தான் இருக்கணும், ஏன்னா குவாலிட்டி அப்படி இருக்கும். பாஸ்தா இதெல்லாம் இவ்வளோ ரேட் வச்சா தான் நல்லா போகும், ட்ரெண்டிங்காகவும் ஆகும். விதவிதமாக பண்ணி எல்லாரையும் அசத்தணும், மாடர்னாக காஸ்ட்லியாக. கரெக்டாக சொன்ன கீர்த்தி, உன்னோட கெஃபேயோட வைபே வேறு லெவலில் இருக்குது. இங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும், இன்ஸ்டாகிராமில் லைக் அள்ளிக்கும். நம்மளோட கெஃபே தான் சூப்பராக வரப்போகுது பாரு. ஆமா காவியா, கீர்த்தி அப்புறம் சரோஜா சொல்றதெல்லாம் உண்மைதான். நம்மளோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே பணக்காரங்க தான். அவங்க ரேட்டை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அவங்க ரிச்சா இருக்கிறத பத்தி தான் யோசிப்பாங்க. சோ கண்டிப்பா இது போகும். அப்படியா? சரிங்க அண்ணி, ஆல் தி பெஸ்ட். அப்படியே காவியா அவளோட சின்ன அண்ணி கிட்ட போய், அண்ணி உங்கள் மெஸ் என்ன ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுவும் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு இவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா அண்ணி? ஆமாம் காவியா, இங்கே என் கடைக்கு வரவங்க எல்லாருமே ஏழைங்க, மிடில் கிளாஸ் ஜனங்க தானே. அவங்களுக்கு ரேட் கம்மியாக இருந்தால் தான் கண்டிப்பாக நல்ல வியாபாரம் ஆகும். இந்த ரேட்டில் பெரிய லாபம் எதுவும் வராது தான், ஆனால் போக போக நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சா நல்ல லாபம் பார்க்கலான்றது என்னோட ஐடியா. காய்கறி கூட விவசாயி ரங்கராஜியா கையகிட்ட வாங்குறேன். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குசுமாவோட மெஸ்க்கு ராமுன்னுட்டு ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு நாளெல்லாம் ரிக்ஷா ஓட்டி ரொம்ப களைப்பாக இருந்தார். அம்மா, நாலு எல்லாம் ரிக்ஷா ஓட்டி ரொம்ப டயர்டா இருக்குமா. ஒரு பிளேட் வெறும் 10 ரூபாய் தான் போட்டிருக்கீங்க. மீன் குழம்பு நல்லா வயிறார சாப்பிடலாமா? உட்காருங்க அண்ணன், 10 ரூபாய் கொடுக்கணும்னு இல்லை, 9 ரூபாய்க்கே நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி வாழை இலைய விரித்து அதில் நல்லா சூடான சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறமா நாட்டுக்கோழி வறுவல் எல்லாம் வச்சு பரிமாறினா. வயிறார சாப்பிட்ட ராமு, ஆமாடி, ஆஹா அற்புதமா இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்குமா இது. அவ்வளோ சூப்பரா இருக்கு. என் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இவ்வளோ நல்லா சமைக்கிற உனக்கு கடவுள் உண்மையிலே உன்னை நல்லா பார்த்து நல்ல வழிய காட்டுவாரு. நீ ஓஹோன்னு வருவமா. நல்லா இருக்கணும் நீ. பாத்தியா காவியா, ராமு அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். அவரோட கண்ணில் இருக்க ஆனந்த கண்ணீர், வயிறார சாப்பிட்ட நிறைவை பாரு. எல்லாரோட அன்பு தான் நம்மள வளர வைக்கும். கம்மியான லாபம் வந்தாலும் இதுல திருப்தி இருக்கும். குசுமாவோட ஆலோசனை தான் கரெக்ட். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு விக்ரம்னுட்டு ஒரு ஃபுட் vlogger அவங்களோட ஊருக்கு வந்திருந்தாங்க. அந்த ஃபுட் vlogger போடுற எல்லா போஸ்ட்டும் பயங்கரமான மில்லியன் கணக்ஸில் ரீச் இருக்கும். முதல்ல விக்ரம் அந்த ஊர்ல இருந்த கீர்த்தியோட ரெஸ்டாரண்ட்க்கு போனாரு. நமஸ்தே மேம், என் பேரு விக்ரம். நான் ஒரு ஃபுட் vlogger. உங்களோட கெஃபேரோட இன்டீரியர் பயங்கர லக்ஸரியா மாடர்னா இருக்கு. உங்களோட பெஸ்ட் டிஷ்ஷை கொண்டு வந்து தரீங்களா? கண்டிப்பா, இங்க சீஸ் பர்ஸ் பிஸா, அதுக்கப்புறமா காஃபி ப்ரௌன் ஐஸ்கிரீம் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி கொண்டு வந்து பரிமாறினா. இங்க பாருங்க, இங்க சாப்பாடெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனா ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 600 ரூபாய் கொடுத்து பிஸா சாப்பிடுற அளவுக்கு அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்ல. வெறும் ஒரு தடவை போட்டோ எடுத்து இன்ஸ்டால போடுறதுக்கு வேணா, இந்த ஆம்பியன்ஸ்க்காக வேணா வரலாம் இங்க. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நாங்க பண்ற எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். சாரி மேம், நான் உண்மையான ரிவ்யூ மட்டும் தான் கொடுப்பேன். வெறும் போட்டோக்காக மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியும். ஒரு தடவை வரலாம். ரேட்டும் ருசியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே குசுமா நடத்திட்டு இருந்த அந்த சின்ன மிஸ்க்கு வந்தாரு. அங்க இருக்க ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. வணக்கம் மேடம், என் பேரு விக்ரம். நான் ஒரு ஃபுட் vlogger. என்ன இவ்வளோ கூட்டமா இருக்கு? உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் மேடம்? வாங்க அண்ணன், என்னோட கடையில ராகி, அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி குழம்பு, பருப்புச்சாறு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். உட்காருங்க, பரிமாறுறேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்த விக்ரம் ரொம்ப சந்தோஷமா கேமராவை பார்த்து, வாவ் காய்ஸ், செம்மையா இருக்கு டேஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ல. ரேட் எல்லாம் பயங்கர கம்மி. ஆனா கம்மியா இருக்க ரேட்டுக்கு அதிகமான ருசியை கொடுக்கறாங்க தெரியுமா? எல்லாமே ஹெல்தியா, ஹைஜீனா, கிளீன் பண்ணி இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. கூட்டம் இங்க நிரம்பி வழியுது. இங்க நான் 10 out of 10 கொடுப்பேன். 5 star ரேட்டிங் தான் இதுதாங்க. சூப்பரா இருக்கு இந்த ஹோட்டல்ல எல்லா டிஷ்ஷஸும். அப்படி விக்ரம் போட்ட வீடியோ வைரல் ஆகி ஜனங்க அங்க நிரம்பி வழிஞ்சாங்க. ராமு மாதிரி ஆளுங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ரங்கச்சாரிய மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு நிறைய வாய்ப்பும் கிடைச்சிது. இப்படி நாளுக்கு நாள் அவளோட கூட்டம் அதிகமாக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் கீர்த்தியோட கெஃபே டவுனில் போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தி, உன்னோட கெஃபே வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? உன் முகம் ரொம்ப பாடி போயிருக்கேம்மா, எப்படி போகுது? என்னன்னு சொல்கிறது எப்போ அந்த விக்ரம் வந்து குசுமாவோட சின்ன மெஸ்ஸை எடுத்து வீடியோ போட்டு வைரல் ஆக்குனானோ அன்னிலேருந்தே என் பிஸ்னஸ் டவுன் ஆகிடுச்சு. எங்கே வராங்க ஜனங்க? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சரோஜா, அவள் கூட வரதை நிப்பாட்டிட்டா. ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு யாருமே வரதில்லை. வீக்கெண்ட் ஆனால் மட்டும் யாராவது 2 பேர் வராங்க. ஆனால் ஏசி பில்லு, வரவங்களுக்கு காசு, வேலை செய்கிறவங்களுக்கு காசு எல்லாம் போக சேமிப்புன்னு எதுவும் இல்லை. ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான்.
அங்க நிறைய இன்கிரீடியன்ஸோட காஸ்ட்லியான ரேட்ஸ், அதுக்கப்புறமா டிஷ்ஷஸோட ரேட்ஸை பார்த்தே கஸ்டமர் யாரும் வரதில்ல. வாங்குறது எல்லாம் பாழா போய் குப்பையில தான் கொட்டுறோம். ஆமாடி, வியாபாரம்னா அப்படி இப்படிதாம்மா இருக்கும். அதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு எப்படி திறமையா கொண்டு போறோன்றதெல்லாம் பிசினஸ் இருக்கு. அது இருக்கட்டும் குசுமா, உன்னோட வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஜனங்க எப்படி வராங்க? லாபம் நல்லா வருதா? அப்பா, குசுமா பிசினஸ் சூப்பரா நடக்குது. மத்தியானம் 1 மணிக்குள்ளே எல்லாமே காலி ஆயிடும். நல்ல லாபமும் வருது. ராமு அதுக்கப்புறமா ரங்காச்சாரி ஐயா தான் இங்க காய்கறி எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் எங்களால லாபம் வருது. நல்லா நடக்குது. கடவுள் புண்ணியத்துல நல்லா நடத்துறோம். ஆமாத்த, எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் சமைக்கிறேன். அதுல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், அவ்வளோதான். என்னோட டார்கெட் மிடில் கிளாஸ் ஏழைங்க தான். அதனால லாபம் நல்லாவே வருது. நிறைய பேர் வரதுனால கம்மியான விலைக்கு கொடுத்து நல்ல லாபம். சூப்பர் அண்ணி, கம்மியான விலையில நிறைய லாபத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கல்ல. அப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்ச நாள்லயே கீர்த்தியோட கஃபே பரிபூர்ண ஒரு நஷ்டத்துக்கு வந்துருச்சு. அதனால அவ கடையை மூடிட்டு அவளோட மாமனார் மாமியார் கிட்ட வந்து இப்படி சொன்னா. சாரி மாமா, சாரி அத்தை, நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேல. நீங்கள் வச்ச சேலஞ்சில் என்னோட வாயாலே நான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட என்னை நல்லா உசுப்பேத்தி வித்துட்டு இப்போ அவள் என் கடை பக்கம் கூட வரதில்லை. எல்லாம் ஹை கிளாஸ்ன்னு போய் நஷ்டம் ஏற்பட்டது தான் மிச்சம். கீர்த்தி, இதுக்கெல்லாம் அழுதா எப்படி? நம்ம இதை கத்துக்கிறோம். இதை ஒரு பாடமா எடுத்துப்போம். வியாபாரம்ன்றது லக்ஸரி இல்ல, அது ஒரு தேவைன்றத நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம்ல. அழாதம்மா கீர்த்தி, இப்போ இது ஒரு நல்ல பாடமா நீ எடுத்துக்கோ. திரும்ப போட்டதை இழந்ததை எப்படி எடுக்கணும்னு பாரு. அக்கா, எதுக்குக்கா அழறீங்க? உங்களோட திறமைனால அது போகல. நீங்க சரியா சமைக்காததுனால நீங்க உங்களோட வியாபாரத்தை மூடல. நம்ம வியாபாரத்தை சரியா பண்ணாததுனால தான் மூடி இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில இருக்க மேஜிக் எல்லாம் எனக்கு தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரௌனி, நீங்க பண்ற ஐஸ்கிரீம்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? ஐ எம் ரியலி சாரி குசுமா. எத்தனையோ தடவை நான் உன்னை ரொம்ப கீழ்த்தனமாக பேசியிருக்கேன். என் ஃப்ரெண்டு உன்னை அவமானப்படுத்தும் போது நான் உனக்கு துணையாக இல்லாமல் அவள் கூட நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் மிடில் கிளாஸ் ஏழைங்களோட பசியை போக்குற உனக்கு தான் கடவுள் நல்ல வெற்றியை கொடுத்துருக்காரு. உன்னை பார்த்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் பண்ண எல்லாத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உன்னை பார்த்து நிறைய இனிமேல் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா, உங்களை மாதிரி மாடர்ன் டிஷ்ஷஸ் யாராலையும் சமைக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணக்கூடாது? 2 பேரும் சேர்ந்தா எப்படி குசுமா? நான் ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்தில் இருக்கேனே. அக்கா, இந்த சின்ன இடம் தான், ஆனால் இடம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அந்த ஷெட்டு மாதிரி இருக்க இடத்துட்டு எடுத்து உங்களோட மாடர்ன் டிஷ்ஷஸ் எல்லாம் அங்கே விற்க ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் கிராம உணவுகள், இன்னொன்று பக்கம் உங்களோட மாடர்ன் உணவுகள். கடை பேர் நம்மளோட வீடு நம்மளோட குடும்பத்தோட சமையல்னு வைக்கலாம். கண்டிப்பாக நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. ஆமாம் அண்ணி, சின்ன அண்ணி சொல்கிறதும் கரெக்டு தான். மாடர்னான ஐட்டம் எல்லாம் நம்ம கிராமத்தில் யாரும் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. அதை கம்மியான ரேட்டுக்கு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக ஜனங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு தோணுது. 2 பேரும் நல்லபடியாக வியாபாரம் பண்ணிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். ஆமா, 2 பேரோட ஆலோசனை நல்லா இருக்கு. கிராமத்து உணவு பிளஸ் சிட்டி உணவு ரெண்டுமே கலந்ததுன்னா அடிச்சுக்கிற காம்பினேஷன் எங்கேயுமே கிடையாது. பெரியாணி பண்ற ப்ரௌனி, குசுமா பண்ற அந்த குழம்புகள் இதெல்லாம் கண்டிப்பா ஹிட் ஆகும்னு தோணுது. பெரியவங்களுக்கு குசுமா சமையல், சின்ன குழந்தைங்களுக்கு அண்ணியோட சமையல்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு குசுமா. நீ உன் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கற பாரு. உனக்கு இருக்க மனசு யாருக்கு வரும்? கீர்த்தி, நீ இத நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி குசுமாவோட சேர்ந்து நீயும் பெரிய ஆளா வந்து காட்டணும் எங்க எல்லாருக்கும். புரிஞ்சுதா? தேங்க்யூ குசுமா, நீ எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க. நானும் மிடில் கிளாஸ் ஏழைங்களோட ருசி, அவங்க டேஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை எடுத்துக்கிறேன். என்னோட டிஷ்ஷஸை நான் கம்மியான விலைக்கு விற்று நானும் உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து காட்டுறேன். அப்பா, என் 2 மருமகளும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கிறது தான் இந்த வீட்டோட அழகே. ராகேஷ், ராஜேஷ், நீங்கள் கூட 2 பேருக்கும் உதவி செய்யணும்டா. அடுத்த ஒரு வாரத்திலேயே கீர்த்தியும் குசுமாவும் அவங்க நினச்ச மாதிரியே மாடர்ன் டிஷ்ஷஸ், கிராமத்து உணவுகள் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் கீர்த்தியோட டிஷ்ஷஸ், அதாவது கம்மி விலைக்கு அவள் விற்க ஆரம்பித்தா, நல்ல லாபத்தை கொடுத்தது. இன்னொரு பக்கம் குசுமாவோட கிராமத்து சமையலும் நல்லா போச்சு. ஒத்துமையாக சேர்ந்து நல்லபடியாக அந்த ஹோட்டலை நடத்தி நல்ல லாபத்தையும் நல்ல பேரையும் அவங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த குடும்பம் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தது. குசுமா காலையில எந்திரிச்சு கிச்சனுக்கு போகாம தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்தா. அட கடவுளே, இங்க சமைக்கிறதே பெரும்பாடா இருக்கு எனக்கு. இதுல எதை எங்க வச்சுக்கணும்ன்றத வேற நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? என்னடா சோதனை இது அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கும் போது கௌசல்யா அம்மா அவளை வெளியே கூப்பிட்டாங்க.
குசுமா குசுமா, இன்னுமா நீ சமைக்க ஆரம்பிக்கல இன்னைக்கு? வர கொஞ்சம் நேரம் கொடுங்க, ஆரம்பிச்சிடுறேன். சரி, இன்னும் 20 நிமிஷம் டைம் தரேன். எல்லாருக்கும் டீ கொண்டு வா. சரிங்க உடனே போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டா. கிச்சன்ல பார்த்தா அது அங்கங்க இருந்தது. இத பார்த்துட்டு குசுமா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா, ஐயோ நான் ராத்திரி சுத்தம் பண்ணாம போய் தூங்கிட்டேனா கிச்சனை, இப்படி அலங்கோலமா இருக்கே, இப்போ நான் தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கிச்சனுக்குள்ள கீர்த்தி வந்தா. குசுமா, காஃபி ரெடி ஆயிடுச்சா? உங்க மாமாக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. இதோ இப்ப போட்டுடுறேக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், கிச்சன் என்ன இப்படி அலங்கோலமா இருக்கு? கிச்சனை நீ கிளீனே பண்ணலையா? அது ராத்திரி ரொம்ப சோர்ந்து போய் தூங்கிட்டேன்க்கா. முதல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பண்ணு, இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா. குசுமா மட்டும் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்தா. அப்ப கௌசல்யா, ஐயோ பாவங்க குசுமா, அவ ஒருத்தியே கிச்சன்ல எல்லா வேலையும் செய்யறாளேங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அவளுக்கும் இதெல்லாம் பழக்கமாகணும்ல கௌசல்யா. அதுக்கு இல்ல, அவளே ஒருத்தியா தனியா எல்லா வேலையும் பாக்குறாளே. அவ இப்படி இருக்கிறது தான் கரெக்ட், இல்லனா அவளோட கவனம் எல்லாம் சாப்பிடுறதுல போயிடும். ஆமா அத்த, மாமா சொல்றதோ கரெக்ட் தான். முதல்ல அவளை எப்படி நல்லா வேலை வாங்கணும்னுட்டு 2 பேரும் கத்துக்கோங்க, அப்பதான் வேலை சீக்கிரமா முடியும் அப்படின்னு ரகுராம் சொன்னாரு. குசுமா என்னவோ அவ மட்டும் தனியா கிச்சன்ல உட்காந்துட்டு இருந்தா. அப்ப குசுமா கிட்ட கீர்த்தி போனா. என்னாச்சு குசுமா, தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன? அக்கா, எனக்கு சமைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்ப மல்லிகை சாமானையும் நான் தான் பாத்துக்கணுமா? எல்லாத்தையும் கத்துக்கோ குசுமா, சமைக்கிறது மட்டும் கத்துக்கிட்டா எப்படி? வீட மெயின்டைன் பண்றதையும் கத்துக்கணும்ல. அக்கா, கொஞ்சம் நீங்க எங்களுக்கு உதவி செய்றீங்களா ப்ளீஸ்? ஐயோ, மாமா தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. ஐயோ அக்கா, இந்த குளிர்காலத்துக்கு நான் மட்டும் தனியா வேலை செய்ய முடியுமா? நீ எங்களுக்கு ஆர்டர் போட்டல இது வேணும் அது வேணும்னு, அப்ப தெரியலையா உனக்கு இதெல்லாம்? ஐயோ, அதெல்லாம் நான் எப்பவோ உணர்ந்துட்டேன்க்கா. சரி சரி, பேசுறத விட்டுட்டு வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து தேவையான மல்லிகை சாமான் லிஸ்ட போட்டா குசுமா. அவ எழுதியிருக்கிறத படிச்சு சிரிச்சாரு ராஜேஷ். அப்போ, என்ன மாமா, எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நீ போட்டிருக்க லிஸ்ட பார்த்துதான் சிரிக்கிறேன். இத மல்லிகை கடைக்காரன் கிட்ட கொடுத்தா உனக்கு ஒண்ணும் புரியாது. அது எனக்கு தமிழ் எழுதுறது அவ்வளவா சரியா வராதே. ஆமா அண்ணே, என் மனைவிக்கு சாப்பிடுறது தவிர எதுவும் வராது. இங்க கூட என்ன கிண்டல் பண்ணுவீங்களா? நானே எல்லாத்தையும் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற. எனக்கு சந்தோஷமா இருக்குடா சாமி, பண்ணு பண்ணு அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஜோக் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, உன் சின்ன மருமக மல்லிகை சாமான் லிஸ்ட் எழுதிருக்கா, அத பார்த்துதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். எதுக்குடா இப்ப அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ மட்டும் இன்னும் ஒரு வாரம் வேலை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கிச்சன்ல எல்லா சாமான் பேரையும் அவளே மாத்தி வச்சிருவா போல இருக்கே. அதுக்கப்புறம் ராகேஷும் ராஜேஷும் கிளம்பி அவங்களோட வேலைக்கு போயிட்டாங்க. குசுமா அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. அவளுக்கு எது எது என்னன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருந்தது. அதனால எதுவும் வாங்காம வீட்டுக்கு திரும்ப வந்தா. என்னம்மா குசுமா, வெறும் கையோட வீட்டுக்கு வந்திருக்க? எதுவும் வாங்கிட்டு வரலையா மல்லிகை சாமான? அது அது வந்து அத்தை. என்ன அத்தை கித்தனு? அது வந்து அத்தா, எனக்கு எவ்வளவு வாங்கணும் என்ன வாங்கணும்னு கொஞ்சம் கூட புரியல அத்தா. சரி, இப்ப என்ன, எங்களை கேட்டுட்டு திரும்ப வாங்க போறதுக்காக வந்திருக்கியா? ஆமா ஆமா, அதுக்குதான் வந்தேன். சரி சரி, முதல் தடவைன்றதுனால நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னுட்டு குசுமாவோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போனாங்க கௌசல்யா. எல்லாத்தையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பில் எடுத்ததுக்கு அப்புறமா, இங்க பாருமா, மாமா உன்கிட்ட காசு கொடுத்தாருல, அந்த காசை பில்லு கட்டிட்டு வா. நான் சொல்ல மறந்துட்டேன் அத்தா, என்கிட்ட காசு இல்ல. ஏமா, எங்கேயாவது மறந்து வீட்டுல வச்சிட்டியா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லத்தா, குளிர்காலம் வேற குளிரா இருந்ததா, நல்லா பசி எடுத்தது, அதான் ஒரு 5-6 பிளேட் பஜ்ஜியை சாப்பிட்டுட்டேன். என்னது, 5 பிளேட் பஜ்ஜிய நீ ஒருத்தியே சாப்பிட்டு முடிச்சிட்டியா? அது ரொம்ப ருசியா இருந்ததா, அதான் நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு அவ சொன்னதுமே கௌசல்யா பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. சரி, சாப்பிட்டதும் சாப்பிட்டுட்ட, அதை ஜீர்ணிக்கணும்ல, நான் இங்கேயே இருக்கேன், வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வா போ. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வரணுமா?
ஆமா, நீ தான் போயிட்டு வரணும், போய் காசு எடுத்துட்டு வா போ அப்படின்னு கௌசல்யா சொன்னதுனால வேற வழி இல்லாம வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வந்து பில்ல பே பண்ணா. மத்தியானத்துக்கு புளியோதரை சமைச்சா குசுமா. என்னவோ சமைச்சிருக்க போல இருக்கே குசுமா, என்ன சமைச்சிருக்க? அது புளியோதரைங்க. புளியோதரை எல்லா இடத்துலயும் வேற கலர்ல இருக்கும், இது என்ன பச்சை கலர்ல இருக்கு? அது நான் யூடியூப்ல பார்த்து அதுல கொஞ்சம் கருவேப்பிலை பேஸ்ட் போட்டேங்க, புதினா பேஸ்டும். ஐயோ அம்மா, அம்மாவை பண்ணது கேட்டீங்களா? அவ என்னென்னவோ பண்ணிருக்காமா. அப்பா ஆரம்பிச்சிட்டியாடா நீ அவளோட சண்டை போடுறத, கொஞ்சம் நிப்பாட்டுடா. இங்க புளியோதரையே பச்சை கலர்ல பண்ணி வச்சிருக்கா, இந்த ஜென்மத்துல இவளுக்கு சமையலே வராது அப்படின்னு குசுமாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்ப ரகுராம் அங்க வந்தாரு. அதெல்லாம் அவ சீக்கிரமா கத்து பாப்பா, எதுக்கு இப்ப அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? போங்கப்பா நீங்களும் அவளும். அவ இன்னும் சமைக்கிற மாதிரி தெரியல, எல்லாத்தையும் பச்சை கலர்ல ஆரஞ்சு கலர்லன்னு பண்றா. சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லான்னுட்டு வந்திருக்கேன். என்ன மாமா, எனக்கு புதுசா ஏதாவது பொறுப்பு ஏதாவது கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, உங்க அத்தையோட பிறந்த நாள் வருதுல? ஆமா மாமா, அத்தையோட பிறந்த நாள் வருது, நல்ல நியூஸ் சொன்னீங்க. அதனால உங்க அத்தை பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலான சமையல் நம்ம சமைக்கணும், புரிஞ்சுதா? அப்பனா குசுமா கிச்சனை விட்டு வெளியே போகணும்னு சொல்றீங்க அதானே? ஆமாவா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சூப்பரா அசத்தலான பர்த்டே கேக் என் கையாலே பண்றேன், எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க அப்படின்னு குசுமா சொன்னதும் எல்லாரும் அவளை கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா போதும், அவளை கலாய்க்கிறத நிப்பாட்டுங்க. அவ எனக்காக ஆசையா பர்த்டே கேக் பண்றேன்னு சொல்றால, விடுங்களேன். சரிம்மா, சரி சரி. ஆனா குசுமா, அது நல்லா ருசியா இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, நான் ருசியா பண்றேன். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட் அது? இவ்ளோ நாள் நானு யூடியூப பார்த்து தானே பண்ணிட்டு இருந்தேன், இந்த தடவை நீங்க எல்லாரும் அளவு சொல்லுங்க, அதை கேட்டு கேட்டு நான் சீக்கிரமா பண்ணிடுறேன், அப்பதான் தப்பு வராது. கண்டிப்பா குசுமா, நீ பண்றேன்னு ஆர்வமா இருக்கும்போது நான் எப்படி உதவி செய்யாம இருப்பேன்? கண்டிப்பா பண்றேன். ஓகே அத்தை. அப்படியே நாட்கள் போச்சு. பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் டின்னருக்காக உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. என்னடா இன்னைக்கு உங்க அம்மாவோட பர்த்டேன்னுட்டு வெளியே ஆர்டர் பண்ணிட்டியா என்ன டின்னரை? இவ்ளோ இருக்கு. நான் எதுவும் செய்யலப்பா, எல்லாம் அண்ணன் தான் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பா எனக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. கீர்த்தி, நீ ஏதாவது ஆர்டர் பண்ணியா என்ன வெளிய? என்னமா கீர்த்தி, இத நீ தான் சமைச்சிருக்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் உங்க அத்தைக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிருக்க போல இருக்கே. ஐயோ மாமா, நான் எங்க சமையல் செஞ்சேன்? காலையில இருந்து நான் உள்ளதான் மாமா இருக்கேன். அப்ப இவ்ளோ சமையலும் பாக்குறதுக்கு இவ்ளோ நல்லா வாசனையா கமகமன்னு யாரு செஞ்சது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது குசுமாவும் கௌசல்யாவும் அங்க வந்தாங்க. என்ன எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் நீதான் சமைச்சியா கௌசல்யா இன்னைக்கு? இல்ல எல்லாமே குசுமா தான் சமைச்சா. அத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அடடா, வாசனை பாக்கும்போது பயங்கர ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. ஆமா மாமா, நான் டேஸ்டே பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருக்கு. ஆனா இதெல்லாம் குசுமா பண்ணிருக்கான்னு சொன்னா என்னால நம்பவே முடியலப்பா. ஆனா நம்பிதான் ஆகணும், அவதான்ப்பா பண்ணா. ரொம்ப நல்லா பண்ணிருக்கா குசுமா, எல்லாமே ரொம்ப ருசியா அருமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும்னா குசுமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாத்தியா குசுமா, மனசார அன்பா நேசிச்சு சமையல் செஞ்சோம்னா ருசி கூட சூப்பரா வரும். ஆமா அத்தை, எனக்கு இப்ப எல்லாமே புரியுது. அதெல்லாம் சரி, இன்னைக்கு அத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ பண்ணிட்ட. நாளைக்கு என்ன பண்ண போற? நாளைக்கு அத்தை இருப்பாங்கல்ல, அத்தை நாளைக்கு சொல்லுவாங்க, நான் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். நாளைக்கு அத்தை இருக்க மாட்டாங்கம்மா. ஏன்? அதான் அக்கா இருக்காங்களே. நானும் இருக்க மாட்டேன் குசுமா, 2 பேரும் வெளியே போறோம் ஒரு விஷயத்துக்காக. அப்பனா குசுமா நாளைக்கு தனியா சமைக்கணும், எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமன்னு சொல்லுங்க. ஆமாப்பா. எனக்கு எந்த பயமும் இல்ல மாமா, நான் பாத்துப்பேன், யாரும் இல்லைனாலும் என்னால முடியும். பயம்ன்றது உனக்கு இல்ல, எங்களுக்கு தான் அப்படின்னு ராஜேஷ் சொன்னோன்னு எல்லாரும் சிரிச்சாங்க. யாரும் இல்லாம குசுமா எப்படி சமைக்க போறான்னுட்டு 2 பேரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அழகான நாகவனபுரம்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கௌசல்யா ரகுராம் அப்படின்னு தம்பதி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜேஷ் ராகேஷ்னு 2 மகன்கள் இருந்தாங்க. பெரியவ ராஜேஷ்க்கு கீர்த்தின்னு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்தது. சின்னவ ராகேஷ்க்கு குசுமான்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்தது.